சிறப்பு மக்களே வாங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம். ப்ரொக்கோலி கிரேவி தாங்க வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடை எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துருக்கேன், அதை சைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம ஸ்டைலில் இஞ்சி பூண்டு எப்படி போடணும், தட்டி போடணும். ஸோ அந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் நல்லா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ப்ரொக்கோலி ஆல்ரெடி நான் வந்து சுடுதண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். தென் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். தென் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா தூள் போட்டிருக்கேன். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து முந்திரியும் கசகசாவும் அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கார்னிஷிங் வந்து மேலே கஸ்தூரி மெத்தி போட்டு இறக்கிட்டிங்கன்னா கம கம்மன் ரெடி ஆகிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சாப்பிடுங்க. நல்லதே